ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு யூடிகா லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி சண்டேனாலே எல்லோரும் வீட்லேயும் வந்துட்டு நான்வெஜ்ஜு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஃபிஷ்ஷு அது இதுன்னு கலக்குவீங்க. பட் நாங்கள் வெஜ்ஜுங்கிறதுனால வெஜ் பிரியாணி அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நல்லா 2-3 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் கிராம்ஸ் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு முதல்ல நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே கொஞ்சம் புதினா தலையும் போட்டு நல்லா அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுட்டு பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட் அதையும் போட்டு 2 வதக்கிட்டு கொஞ்சம் கார்ன் இருந்தது, கார்னையும் எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா புதினாவை போட்டு ஆட் பண்ணி அதையும் 2 வதக்கணும். அதுக்கப்புறமா தயிர் விட்டுட்டு ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு, சின்ன லெமனாக இருந்ததுனால ஒரு லெமன் புழிஞ்சு விட்ருக்கேன். நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் தயிர் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுட்டு ஒரு லெமன் புழிஞ்சிட்டு நான் 2 உலக்கு அதாவது 400 கிராம் எடுத்திருக்கேன் பிரியாணி அரிசி. அதை நல்ல முதலையே பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்ல முதலையே கழுவி ஊற வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 1க்கு 1 1/4 அப்படிங்கிற ரேஷியோவில் 400 கிராம் எடுத்ததுனால 2 டம்ளர் தண்ணி விட்டு ரைஸ் குக்கரில் வச்சாச்சு. நல்லா பொல உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு ஆனியன் ரைத்தா தனியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கியாச்சு. நல்லா பாருங்கள், பொல சூப்பராக உதிரியாக வந்திருக்கு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.